ராயபுரம் தொகுதியில் தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். நம்ம முதலமைச்சர் தான் இந்த பகுதிக்கான அனைத்து திட்டங்களும் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு காசிமேடு துறைமுகத்தை 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நம்முடைய அரசு மேம்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான பணிகளை செஞ்சு அந்த உரிமையோடு மீண்டும் வாக்கு கேட்டு வரோம். இன்னைக்கு தேதி 10ஆம் தேதி, தேர்தல் 23ஆம் தேதி. இன்னும் நம்முடைய கைகள்ல 13 நாட்கள் இருக்கு. இந்த 13 நாட்களும் பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். ஒவ்வொரு தெருவா போகணும், ஒவ்வொரு வீடா போகணும், ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திக்கணும். செய்வீங்களா? செஞ்சு வாக்காளர்களை சந்திச்சு பேசுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. நம்முடைய அரசு இந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டங்கள் நம் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். இந்த தமிழ்நாடு மீண்டும் அதிமுக அடிமை கூட்டம் சங்கி கூட்டத்துக்கிட்ட மாட்டிடுச்சுன்னா மீண்டும் இந்த தமிழ்நாடு எவ்வளவு பின்னோக்கி போயிடும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் நீங்க சேர்த்தீங்கன்னா இந்த ராயபுரம் தொகுதியில குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல சகோதரர் ஜுபேர் கான் அவர்களை வெற்றி பெற வைப்பீங்களா? நிச்சயம் செஞ்சு காட்டுவீங்களா? வெற்றி நிச்சயமா? நன்றி நன்றி. போட்டோ தான் நீயே வச்சிருக்கீங்க. அவர் என்ன திட்டுறாருப்பா, என்ன எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப என் மேல தனி பாசத்தோட இருக்கிறாரு. அவரை மேலும் புண்படுத்த நான் விரும்பல. அவர் இன்னும் நல்ல ஆயுளோட டென்ஷன் ஆகிறாரு, பிபி மாத்திரை சாப்பிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அதனால நீங்களே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த போட்டோவை ஏற்கனவே பார்த்துருச்சு. இப்ப என்ன சொல்றாருன்னா அப்படியே பிளேட்டை மாத்திட்டாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? பொறுப்பு வந்துச்சு, பதவி கொடுத்தாங்க, அதனால அவங்க காலில் போய் விழுந்த. இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாரு. கரெக்ட் தான், நியாயமான கேள்விதான். நான் என்ன கேட்கிறேன், பொறுப்பு அவங்க தானே கொடுத்தாங்க, முதலமைச்சர் பதவி அவங்க காலில் விழுந்தானே வாங்கினீங்க. ஆனா என்ன பண்ணீங்க? அந்த அம்மா காலை வாரி விட்டு நீ என்ன பண்ண, நீயா என்ன முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டவர் தான் இந்த அனுபவம் மிக்கவர். அந்த அனுபவம் எனக்கு கிடையாது. அதனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல ஆயுளோட இருக்கணும். அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அவர் தான் இருக்கணும். நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சியில நம்முடைய தலைவர் மீண்டும் செய்கின்ற சாதனை எல்லாம் அவர் இருந்து பார்க்கணும். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், நம்முடைய தலைவர் திரும்ப திரும்ப சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். வர்ற சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. தமிழ்நாடு அணிக்கு நம்முடைய தலைவர் தான் கேப்டன். டெல்லி அணிக்கு யார் கேப்டன்? திரு மோடி அவர்கள் கேப்டன். மோடியுடைய அடிமை யாரு? நான் சொல்லல. அந்த டீம் மீண்டும் மிகப்பெரிய, ஏற்கனவே 10 தோல்வி கொடுத்திருக்கிறோம் அவருக்கு. 10 தோல்வி பழனிசாமியை இந்த முறை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டில் உட்கார வைப்போம். சென்னையில் நடந்த நேத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பால்டாயில் பழனிசாமி அவர்கள் பேசும்போது என்ன தெரியுமா சொல்றாரு? ஒன்றிய அரசோடு அதிமுக இணக்கமாக இருந்ததால் தான் தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்கள் வந்துச்சு அப்படின்னு நேத்து பேசியிருக்கிறார். இன்னொன்னு சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வீராப்பு? அதான் எல்லாருக்குமே தெரியும், மோடி தான் இந்தியாவிலேயே ஸ்ட்ராங்கான ஆளு, இந்தியாவிலேயே அதிகாரம் மிக்கவர் திரு மோடி அவர்கள். யார் சொல்றது? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. இதைத்தான் நான் சொன்னேன். நம்பர் 1 முரட்டு அடிமைங்கிறது மோடியோட முரட்டு அடிமை நீங்க தாங்கிறத வேற வார்த்தையில நான் சொன்னேன். இப்ப அவரே நான் தான் நம்பர் 1 அடிமைங்கிறத, மோடியோடைய நம்பர் 1 அடிமைங்கிறத ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி பாஜகவுடைய எடப்பாடி பழனிசாமியுடைய பாஜகவுக்கு முட்டு கொடுக்கிற வேலையை மட்டும்தான் முழு நேரமா அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். ஒன்றிய பாசிச பாஜக அரசுடைய மக்கள் விரோத திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் முறியடிக்கக்கூடிய தலைவரா நம்முடைய தலைவர் இருக்கிறார். நாம தமிழ்நாட்டை எப்படியாவது டெல்லியிலிருந்து கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு, எடப்பாடி பழனிசாமி மூலமா கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு திரு மோடி அவர்கள் பாஜக கூட்டம் முயற்சிக்குது. நாம மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு சொல்லுவோம், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தான் இருப்போம். தமிழ்நாடு சுயமரியாதை மிக்க மண். அதே மாதிரி இங்க சிறுபான்மை மக்கள் அனைவரும் வந்திருக்கிறீங்க. சிறுபான்மை மக்களுக்கு காவல் அரணாக இருப்பது என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் தான், நம்முடைய தலைவர் அவர்கள் தான். அதை யாராலும் மறுக்கவும் முடியாது. சிஏஏ என்ஆர்சி சட்டம் வரும்போது முதல்ல என்னுடைய பொது வாழ்க்கையில் 2019ஆம் ஆண்டு வீதிக்கு வந்து அந்த சட்ட நகலை கீழ்ச்சி எறிஞ்சு முதல்ல கைது செய்யப்பட்டவனா, அந்த உரிமையோடு உங்களை எல்லாம் உதயசூரிய சேனத்திற்கு சகோதரர் ஜுபேர் கான் அவர்களுக்கு வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அவர் சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய தொகுதிக்கு என்னென்ன தேவையோ
அது அனைத்தையும் நம்முடைய சுபேர் கான் அவர்கள் நிச்சயம் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கறது நம்பிக்கையை தெரிவிச்சு உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு ஆதரிப்பீர். உதயசூரியன் உங்கள் அன்புக்கு வரவேற்புக்கு நன்றி.